ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஸ் ரேங்க் 20 எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு போட்டு வீடியோ. ஏன்னா எனக்கு ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் வர ஒரு 1 வீக் 2 வீக் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் வீடியோ போட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே. கைஸ், ஆக்சுவலி நான் நம்ம இது சேனல் நேம்லாம் மாற்றிட்டேன். அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு வைபவ் கேமிங் தமிழ். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன்னா, இந்த ஃபேன் ராயல் கேமிங் தமிழ் அப்படின்ற அந்த நேம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு யாராலையும் ஸ்பெல்லிங்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அந்த ஒரே காரணத்தினால தான் நான் இப்போ வந்து இது பண்ணது. இல்லைனா நான் மாற்றிருக்கவே மாட்டேன் நேமை. அப்படியே இருக்கட்டும். நான் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு தான் வச்சேன் ஃபேன் ராயல் கேமிங் தமிழ் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வி பிரால் கேமிங் தமிழ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் ஃபேன் ராயல் கேமிங் தமிழ் தான் மாறிச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து சரி இது ஒப்பேராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சேன் நேமு. ஸோ அது ஓகே, ரீச் ஆச்சு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா, இப்போ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ 202 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வைபவ் கேமிங் அப்படின்னு வச்சுருந்தேன்னு நினைக்கிறியா? வைபவ் கேமிங் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து இந்த நேம் வந்து மாறிச்சு. ஸோ வைபவ் கேமிங் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வைபவ் கேமிங்கில் நிறைய பேர் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்படி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீச் ஆகிருக்கு, நல்லாவே ரீச் ஆகிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அடடா என்னடா குறைஞ்சிருச்சு கைஸ், அழகாக குறைஞ்சிருச்சு அழகாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் வச்சு 20 ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் ஷார்ட் ரேஞ்ச் ப்ராடரு, டீம்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை நம்ம கூட விளையாடுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு போயே தீர்றோம், அவ்வளோதான். ரைட்டுங்களா? ரைட்ரா. புதுசாக மித்திக் கியர்ஸ் வந்தால் நல்லாயிருக்குங்க. 2000 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி. 2000 ரூபா இல்லை, சாரி 2000 காயின்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி நல்லாயிருக்கும். கியர்ஸுன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையான விஷயம் கைஸ். ஸோ அந்த திருடிகள் எடுத்துட்டான், ஓசிகள் எடுத்துட்டான். போய் அடி வாங்கி சாவு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தான் அவன் பவர் கேப் எனக்கு வந்துடும். அடி வாங்கலையே ஆம்பர். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யாத்தி கைஸ் எல்லாம் பாட்டு கைஸ், 0 பாட்டுன்னு நினச்சி பார்த்தீங்களா? அப்போவே பாட்டுன்னு நினச்சிட்டேன் நான். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏடா எனக்கு புரியல. இல்லை, அது 2 டீம் தான் இருக்குன்றானுங்க. இந்த சைடு போவா பார்த்தேன், அந்த சைடு ஆம்பர் இருந்தான். சரி நான் போய் பார்த்துருவேன். ஏடா என்னடா பண்ணுறீங்க கைஸ்? எங்கேயாச்சும் இது இருக்குது பவர் கியூப்ஸு. அந்த மாட்டிக்கிட்ட அந்த அவ்வளோதான். ஏடா இல்லைடா. ஏய் யார்கிட்ட மாட்டிக்கிட்டான்? சுற்றுறானா? இவனே அடிச்சிடுச்சு, நம்ம ஏற்றிக்கலாம் கைஸ். விடுங்க கைஸ், பிரச்சனையே இல்லை கைஸ். டேய் ஏறி குச்சி அட்ரா. என்னடா பண்ணுற? நான் அடிச்சிட்டான் நம்மளை. பரவாயில்ல, நம்மளுக்கு 7 ஏறி இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டே ஏற்றுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் கைஸ். நான் மேட்ச் எண்டில் போடுறேன். ஏன்னா அப்புறம் வீடியோ பெருசாகிடுச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, இன்னும் 2-3 மேட்ச் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓகே. கைஸ் கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காண்டி க்ளோனை இழுத்து விட்டான். ஆனால் நான் கன்ஃபியூஸ் ஆகலாம்.
ஸோ ஓகே. ஓய் 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 எங்கே வர ஓடல எலாய் ஈஷ் ஏடா ஏடா எங்கே இருக்கிறா வர நீ? ஷை கடுப்பாக வருது கைஸ். அவன் இன்விசிபிளாக மாதிரி வரான். ஆனால் திரும்ப எப்படி அவனுக்கு சேம் அதே இது வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு எப்படி திரும்ப இன்விசிபிளாக வரும்? ஹேக்கரோ யாருக்கு தெரியும்? டார்க் ஏஸ் கைஸ். இன்னும் 5 டீம் இருக்குன்னா நான் எப்படி, இன்னும் 4 டீம் இருக்கு, நான் எப்படி ஆடுவேன் இப்போ? டாய் ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயந்தான். உண்மையாக சொல்லிடுறேன். என் ஃபோன் லைட்டாக லேக் ஆகுது. அந்த செத்துட்டான் டேய், செத்துட்டான்டா. ஓடுறா 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 அந்த அடிச்சிட்டானுங்க. அவ்வளோதான், சோழியே முடிஞ்சு எனக்கு. எப்படா அடிக்கிறானுங்க? எங்கே இருக்கிற அடிக்கிறீங்க நீங்களாம்? ஐயோ கைஸ், நான் வின்னாய் வரேன். இருங்க கைஸ், ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம். அது ப்ரால் பாலில் வின் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரால் பால் தான் நம்மளுக்கு ஓகே. ஸோ அடுத்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் வரேன் கைஸ். ஸோ ஃபைனலி 20 எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போயாச்சு கைஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hour கிட்ட ஆயிடுச்சு எடுத்துகிட்டு போகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம டார்கெட் பஸ்ஸு தூக்கிட்டு போயாச்சு. ஸோ ஓகே கைஸ், அதுவும் காட்ஜிலா பஸ்ஸை போய் தூக்கிட்டு போயிருக்கோம். ஸோ அது வந்து என் கை எப்படிலாம் வலிச்சிருக்குன்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க கைஸ். ஸோ அதுக்காண்டியே மறக்காமல் ஒரு லைக் மட்டும் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை கைஸ். பை.